6th standard mathematics term 1 chapter 1 example 1.9. If rupees 10 lakhs was distributed in a government scheme to 500 women in the self-help groups, then find the amount given to each woman. So பாருங்க 10 லட்சம் ரூபாயை 500 உமனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில். அப்போது ஒவ்வொரு உமனுக்கும் எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கோன்னு தான் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ 500 உமன் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. 500 உமனுக்கு 10 லட்சம் ரூபா. அப்போ ஒரு உமனுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த 500ஆல் இந்த நம்பர் நீங்கள் டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பீஸ் 10 lakhs டிவைடட் பை அந்த 500 வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டிவிஷன் எப்படி பண்ணுறது பாருங்கள். இப்போ டிவிஷன் பண்ணியது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு 500. இப்போ பாருங்கள் இந்த 1000ஓடு சேர்த்து எடுக்கணும். ஸோ அதனால் மொத்தமாக இந்த நம்பரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 500 × 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 1000 வரும். ஸோ அந்த கமா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் கமா போடாமல் செய்யுங்க. இந்த கமா மட்டும் இந்த 1000 பிரிச்சக்காக கூட கமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0. ஸோ மறுபடியும் ஒரு 0 இறக்க மேலேயும் 0 போட்டுகிட்டே இருக்கணும். மறுபடியும் 0 மறுபடியும் 0 மறுபடியும் 0 0. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக என்ன வேல்யூ வருது பாருங்கள் 2000. ஸோ அப்போது ஃபார் உமன் 1 woman rupees 2000 is the amount given. அப்போ அவங்க ஒரு உமனுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வச்சு ஒவ்வொரு உமனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.